ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சிறகடிக்க சீரியல் ரிவ்யூ பார்ப்போம். நாங்கள் சீரியலுக்குள்ளே போகிறோம். மொத்தம் கார் ஷெட்டில் காரை கொண்டு வந்து பேக் பண்ணி போட்டு மற்ற அதை என்ன ஒன்று காணுமே ஒன்று தான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஒருத்தர் சொல்கிறாரு. எனக்கு என்ன பார்த்தாலும் மொத்தம் கோபமாகுறாரு. இல்லை உன்னோட ஒரு உதவி கேட்கலான்றது அதாண்டு என்ன உதவி எது வேண்டியது, எனக்கு ஒரு 500 காசு வேணும் தர வேண்டியது. என்கிட்ட காசு இல்லைன்னு இப்போ தானே ஓட்டத்துக்கு போயிட்டு வந்தேன், என்கிட்ட இருக்குந்தானே கடிச்சு 200 தாண்டு ஒன்றும் இல்லை, நானே உனக்கு தரணும் இருந்தால் கூடன்னு சொல்லி முத்து கோவத்தில் பேசுகிறாரு. அப்போ முத்தோட மற்ற ஃப்ரெண்ட் கேட்க அவனுக்கு காசு கேட்க மனுஷியோட சண்டை போட்டு வந்துட்டேன். வீட்டை போகும்போது பரங்கியோட போயிடல அதே ஏதாவது வாங்கிட்டு போனால் தான் சரி, இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் என்று சொல்ல அப்போ முத்து ஓடி வரையிரு. அவன் மனுஷியோட சண்டை போட்டு ஏதாவது வாங்கிட்டு போகணுமா, பரங்கியோட போகக்கூடாதான்னு கேட்க இல்லை போகக்கூடாது, அப்படி போனால் பிரச்சனை தீராது, அப்போ பிரச்சனை நீக்கிறதுக்கு ஈஸியான வழி எதாவது போகும்போது வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. அப்போ அவள் சண்டை போட்டால் அவள் தானே வாங்கி தரான், நான் சண்டை போட்டால் நான் வாங்கி கொடுக்கணும், யார் சண்டை போட்டாலும் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும், அப்போ வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அப்போ ஒத்துட ஃப்ரெண்ட் கேட்க நீ கேட்குறத பார்த்தா நீ இந்த வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டியாங்க, காலையில் சண்டை போட்டு வந்துட்டியான்னு முத்து சொல்கிறாரு. அப்போ அவளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்னு கேட்க பூ வாங்கி கொடுத்தேன் கொடுத்தா நல்ல ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு, அவள் தானே பூக்கடையை வச்சுக்கால், அவளுக்கு என்ன பூவை வாங்கி கொடுக்கணுது, அதான் அல்வா இருக்கே எனக்கு சொல்ல நல்லா இப்போ எங்கள் முத்துட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஸ் இருக்குது, அங்கே போவோம்பா, அங்கே நல்ல இதெல்லாம் இருக்காங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே மெஸ்ஸில் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. ஆக்கள் நிறைய நிற்காங்க. என்னோட ஆக்கள் நிறைய நிற்காங்கன்னு இருக்குது, இன்றைக்கு இது குறைவாக இருக்குது, இதை விட கூடவாக இருக்கிறது கியூவில் வந்து தான் சாப்பிட வேண்டியிருக்கு, இன்றைக்கு இது குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி என்று அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு இருக்காங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்குறாங்க இங்கே ஏதோ ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குமே பார்சல் எடுத்தாங்களேன்னு கேட்க ஏன்னு கேட்க பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு மனுஷியோட சண்டை அது ரெண்டு சொல்லிடுறாரு. அவன் அப்படியா, அப்போ இந்த ஸ்வீட்ஸ் கொடுத்தா மனுஷி சண்டையெல்லாம் தீர்ந்துடும், நீங்கள் கொண்டு போங்க சொல்லி கட்டி கொடுக்க அப்போ சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க முத்து சொல்லி போட்டு வராங்க. அவங்களும் அப்புறம் குடும்பத்தோடு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தா விஜயா மீனாவுக்கான இரவு சாப்பாடு எனக்கு செய்யலையே, இவ்வளோ எங்கே போயிட்டாளன்னு சொல்லி பேசிக்கொண்டு இதுக்காகவும் சாயம் விளக்கெல்லாம் குளிச்சு போட்டு வாராவும் வந்து ஹோல்லேருந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது மீனாட மாமா வாராரு. மீனா தண்ணி கொண்டு வாமான்னு சொல்லி கொண்டு வாராரு. அப்போ விஜயா கேட்க அவள் எங்கள் வீட்டில் இருக்காளுங்க, அவளை ஸ்கூட்டி தானே கீழே நிற்கேன்னு சொல்லி அதை விட்டுட்டு அவளை எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டாள்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அவளை ஏதாவது வேலையாக போயிருப்பாள், பூ கொடுக்குறதுக்கு வந்துடுவா, சரி நீ எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன விஜயா தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்காவும் இப்போ என்ன முத்து வாராரு. மீனான்னு கூப்பிட்டுக்கொண்டு அவள் இல்லை மீனா வெளியே போயிட்டேன்னு மாமனார் சொல்கிறாரு. அப்போ இல்லை ஏதாவது ஓட கொடுக்க போயிருப்பாள்னு சொல்ல அப்போ விஜயா வந்து அவள் அங்கே ஊர் சுற்ற போயிருப்பாள், எனக்கு சாப்பாடு கூட செய்யலை, அவள் அங்கேயே போயிட்டான்னு சொல்ல சரிப்பா முத்து ஃபோன் பண்ணி பார்க்கிறது. ஃபோன் ஆஃபில் இருக்குது. அப்போ முத்து சொல்கிறவங்க காலையில் அவளை கொஞ்சம் பேசி போட்டாங்க, ஏதோ சொல்லி போட்டாங்க, அதனால் அவள் காலையிலே மூஞ்சி நீட்டி கொண்டு வந்தவள், அதனால் அவள் எங்கேயோ போயிட்டார் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 8 மணிக்கு மேலே ஆச்சு காலையில். அப்போ இங்கால பார்த்தா மனோஜ் ரோஹிணியாக்கெல்லாம் வரணும், அவை டயர்டாக வரணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு என்ன கேட்டுக்கொண்டு வரணும். அப்போ இன்னும் சாப்பாடு செய்யலைன்னு சொல்ல அவளை இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு அவையும் வந்தோடனே நீ இன்னும் வரலையான்னு இல்லை இன்னும் வரலன்னு சொல்ல அப்போ எங்கே போயிட்டு ஏது போயிட்டேன்னு சொல்லி கேட்காங்க. அவள் எங்கேயோ போயிட்டா, வீட்டில் சாப்பாடு செய்கிற கஞ்சியில் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி விஜயா சொல்லி கொண்டிருக்கேன். அப்போ முத்து சொல்லு, ஒரு நாளைக்கு மீனா இல்லாட்டி உங்களுக்கு சமைச்சு சாப்பிடலாது, அவள் இல்லாட்டி அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இல்லாட்டி மற்ற டைமில் அவளை போட்டு பேசுவீங்க, அவள் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கொண்டிருக்கு. என்ன முத்து மீனாட வீட்டை கால் பண்ணி பார்க்குறது. மீனாட வீட்டை கால் பண்ணி மீனாட்ட இருக்க ஃபோனை கூட வந்து மீனாட தங்கச்சி சொல்லு, அக்கா இங்கே வரலையா, இன்றைக்கு உங்கள் வரலையா இந்த இதில் மீனாட தங்கச்சிக்கு எது பிரச்சனையாக இருக்குது, இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அவங்க வந்துருப்பாளு கால் பண்ணிப்பாங்க. காலையில் அம்மா எடுத்தவா அக்கா ஒரு மேரேஜ் ஆச்சு, எது பிரச்சனையாக அம்மாவுக்கு இல்லை அப்போ அக்கா காணலையானுக்கு இல்லை அவள் இதில் ஓட எதுவும் கொடுக்க போயிருப்பாள் வந்துருவாருன்னு சொல்கிறேன். மொத்தம் என்ன செய்ய தெரியாமல் யோசிக்கிறேன். அப்போ
இங்கால பார்த்தா தாய் முத்தோட அம்மா மீனோட அம்மா மீனோட தங்கச்சிட்ட எங்கே போயிருப்பாளே இது போயிருப்பாள் 5 மணிக்கு முட்டை வந்திருப்பாளே என்று சொல்லி கொண்டிருக்க முத்தோட தம்பி வருது. அதான் குடிச்சு போட்டு இவர் வந்து அடிச்சுக்கிறிச்சிருப்பேன் பேசியிருப்பார். அவளை ஏதாவது எங்கேயாவது குடிச்சு கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி முத்துவை பற்றி தப்பாக சொல்லி கொண்டிருக்கேன். அப்படி எல்லாம் இருந்திருக்காது. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க யோசிச்சு கொண்டிருக்காங்க. அதோட இந்தியா கட்டத்தை தொடரும் வந்து போடுறாங்க. விஜயா ரோஹிணியை கூப்பிட்டு அவள் இல்லாட்டி நம்ம ஒரு சாப்பாடு செய்யலை அன்னைக்கு அலுவலைக்கு நம்ம சமைப்போம்னு சொல்லி ரோஹிணிட்ட சொல்ல, அப்போ நம்மளை ஆண்டியோ நீ போய் சமையல் நானும் ஆண்டி எனக்கு ரோஹிணி நீ தான் எனக்கு பெருசாக சமைக்க தெரியாது என்று ரோஹிணி சொல்ல, உனக்கு தெரிஞ்ச வகையில் சமையல் சொல்ல ரோஹிணி சமைக்க போயிடுறா. மனோஜ் வந்து கேட்கேர் மீனா இங்கே நாங்கள் கடிதம் மளிகை வச்சுட்டு போயிருக்காளான்னு பாருங்க, என்ன சூசைட் கடை மாமியார் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி அவளை வச்சுட்டு போயிருக்கா பாருங்கன்னு சொல்லி விஜயா பயப்படுறா. எல்லாத்தையும் கோவிச்சு கொண்டு போய் அவன் அப்பா மாதிரி ரயில் தண்டை வளத்தில் விழுந்து அதை பண்ணிக்கிறாளோ தெரியலை என்று சொல்ல விஜயா முழிச்சு கொண்டு நிற்கிறா. இதோட நாளையான எபிசோட் ரொம்ப முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.